நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், வித் யுவர் சக்சஸ் bury them with your smile. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு லவ் சாங் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக வந்து எடிட்டிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளில் போட்டிங்க அப்படின்னா நான் ரெகுலராக டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா அலைன் மோஷன் ஆப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா BeatMark Shakeeffectனு சொல்லி 2 ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். ரெண்டையுமே வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அலைன் மோஷன் ஆப்பில். ஃபஸ்ட்டு அலைன் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் நெட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் எந்த இதுவுமே காட்டல. ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான். இது நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க ப்ரீசெட் வந்து வந்திருக்கும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா BeatMark இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து இதில் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் தாராளமாக வந்து உங்களுக்கு, அதாவது எடிட்டிங் வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி டக்குன்னு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியே நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படி ஃபோட்டோஸ் ஆட் பண்ண சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ஸ் போனீங்க அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த இடத்துல பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோ நீங்கள் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து செட் ஆன மாதிரி தெரில, வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்றேன். இதுவுமே ஒன் சைடாக இருக்குது, சரி ஒன்றும் தெரியலை. ஓகே, இப்போ மேலே இருக்க ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து கலர் அண்ட் ஃபில்ஸ் போயிட்டு ஸ்டார் சிம்பிள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபோட்டோ வரணும்னு நினைக்கிறீங்களோ நான் இந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஆட் பண்ணியாச்சு இந்த ஃபோட்டோவை. இப்போ நெக்ஸ்ட் சிம்பிள் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சின்ன சின்ன பீட் மார்க்லாம் இருக்கும், பெரிய பீட் மார்க் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ ஆட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏதோ சப்போஸ் இன்றைக்கி யாராவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் இல்லை ஏதாவது லவ்வருக்கு வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திடீர்னு வருவீங்க. அவங்களுக்கு வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்காண்டி வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு முண்டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் சிம்பிள் 2 தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த மார்க்குக்கு போகும். ட்ராக் பண்ணி வச்சுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கப்புறம் மெயினானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆட் பண்ணுறது. பேக்கில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டில் போய்க்குங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி முண்டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வாங்க. பேக்கில் வந்துட்டு BeatMark 6ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் முண்டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க. அந்த பெரிய சைஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் முண்டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் முன்னாடி கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 13:16 இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இருக்க பெரிய ஃபோட்டோவுக்குமே இந்த எஃபெக்ட்டை வந்து கொடுத்துருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எந்தெந்த இடத்துல ஆட் பண்ணுறேங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் இமேஜ் எல்லாத்துக்குமே, ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம் தாராளமாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்துட்டு நமக்கு ஷேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, 6ங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பேக்கில் வந்தீங்க அப்படின்னா BeatMark 6ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த குட்டி ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் அந்த பெரிய சைஸ் ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டிங் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம லைக் பண்ண தான் எடிட்டிங் யூசர்ஸுக்கு வந்து நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸை வச்சு அவங்களுமே வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சளவு வந்து நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா வளவலன்னு பேசிட்டே இருக்கான்னு பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறது, சரி ஜாலியாக எடிட் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களுமே
பேசலாம் என் கூட. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரிப்ளை பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வரைக்குமே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சுன்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு 3 ஃபோட்டோ இருக்கு. ம். ஆனா நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க. நீங்க எல்லாத்துலயுமே வந்து ஃபோட்டோஸ்ல வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களா? இல்லையான்னு வந்து மஸ்ட்டா வந்து நீங்க செக் பண்ணணும். ஏன்னா, நீங்க இடையில வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலைனாலுமே வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாயிரும். ஏன்னா, இப்ப இப்படி எஃபெக்ட் வந்துட்டு இருக்கப்போ, ஒரு இடத்துலயாவது எஃபெக்ட் வராம இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. நம்ம வந்து எஃபெக்ட் வந்து எல்லாத்துலயுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோமா? இல்லையா? அப்படிங்கிறத. ஓகே. இப்ப பேக்ல வந்துட்டு Shakeeffect Preset இருக்கு பார்த்தீங்களா, அத ஓப்பன் பண்ணிட்டு, அந்த 3 லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு லேயர் சிம்பல கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் குடுத்துட்டு, இப்போ பேக்ல வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, BeatMark 6ங்கிறத கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு இப்போ பேஸ்ட் 3 லேயர்ஸ் குடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க 3யும். லாஸ்ட் வரைக்குமே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்டின்னா, டிராக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, மேல ஷேர் சிம்பல் இருக்கும். அத கிளிக் பண்ணோம்னா தான் நம்ம வீடியோ வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ என்ன ரெசல்யூஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்க. நான் 1080p குடுத்துர்றேன். எக்ஸ்போர்ட் குடுத்தோம் அப்டின்னா, நம்ம வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. இப்போ வந்து நம்மளோட சேனலுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, மறக்காம வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, வீடியோக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான, செம்மையான, ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ எடிட்டிங்கோட உங்கள வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை.